நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலையில என்ன டிஃபன் பண்ண? காஃபியை ஊத்தி தோசையா? வாய் திறந்து சொல்ல, வாயில என்ன தோசையா வச்சிருக்கிற? ஓ, இன்னைக்கு மௌன விரதமா? அப்பாடா, இன்னைக்கு ஒரு நாளாவது என் காதுக்கு லீவு கொடுத்தியே. மாமா, என்ன மாமா இப்படி ஷாக் ஆகுறீங்க? யானி யானி யாமினிதான் மாமா. புத்தம் புது பொலிவுடன் லண்டனில் இருந்து எப்போ வந்தேன்னு கேக்குறீங்க? நேத்து. சரவணனுக்கு தெரியும் மாமா, நான் ஆல்ரெடி பாத்துட்டேன். சொல்லலையாமா உங்ககிட்ட? எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? உங்களையும் அத்தையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன மாமா, என்ன பார்த்தா எல்லாருமே இப்படி ஷாக் ஆறீங்க? ஓ, உனக்கு இன்னும் அந்த காரணம் தெரியாதா? இல்லையே. சும்மாதாமா ஒரு இன்ப அதிர்ச்சின்னு வைய. அத்தை எங்க மாமா? அவ ஊர்ல இல்லம்மா. எங்க போயிருக்காங்க? எங்கேயோ போயிருக்கிறாமா, சொல்லாம போயிட்டா. அப்படியா? அத்தை அத்தை இல்லன்னீங்க. ஐயோ, இந்த ஷாக் எல்லா ஷாக்கை விட ஜாஸ்தியா இருக்கே. அத்தை அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்னாச்சு அத்தை, ஏன் அழறீங்க? அவ இன்னைக்கு மௌன விரதம்மா, பேச மாட்டா. அத்தை என்னாச்சு அத்தை? சேகர் தம் கேரக்டர்லயே சாரதா கதையை சொல்றதுக்கு முன்னாடி உள்ள பூந்து ஆட்டையை கரைச்சிடு. அத்தை, இந்த சேலை ஞாபகம் இருக்கா? நீங்க எனக்கு கொடுத்த புடவை அத்தை இது. ஆமா அத்தை, உங்க நினைப்பு வரும்போதெல்லாம் இந்த புடவையை எடுத்து எடுத்து பாத்துப்பேன். முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசலான்னு வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து இப்படி மௌன விரதம் ஆயிட்டீங்களே அத்தை. அத்தை, நான் சரவணனை மனசார விரும்புறேன். இப்ப ஏன் அத்தை மறுபடியும் அழுறீங்க? அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை யாராவது சொன்னா உடனே அழுதுருவா. மாமா தப்பா டிரான்ஸ்லேட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு சரவணனை ரொம்ப பிடிக்கும் அத்தை. சரவணனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் அத்தை எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அத்தை அம்மாடி, இந்த மாதிரி முக்கியமான சமாச்சாரத்தை எல்லாம் அவ மௌன விரதம் இல்லாத நாள்ல பேசலாமே. ஆமா கரெக்டா அத்தை. அத்தை எத்தனை நாள் மௌன விரதம்? ஒரு மாசம்மா. ஒரு மாசமா? இந்த மாசம் ஃபுல்லான்றா. ஒன்னும் அவசரம் இல்ல அத்தை, அடுத்த மாசம் கூட பேசிக்கலாம். அடுத்த மாசம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த வீட்டுக்கு அவன் வந்துருவாளே. உனக்கு இந்த வீட்டுல இனிமே இடமே இல்லையே. சரி அத்தை, இந்த மாசம் முடியட்டும், நம்ம அடுத்த மாசமே பேசுவோம். மாமா. ஏம்மா? அப்ப நான் கிளம்பட்டுமா? கண்டிப்பாமா, பத்திரமா போயிட்டு வாமா. அத்தை அத்தை என்னமோ சொல்ல வராங்க, எனக்கு தான் கரெக்டாவே புரிய மாட்டேங்குது. என்ன பெருசா சொல்லிட போறா, பாத்துக்கலாம் விடு. வர அத்தை. வரேன் மாமா. மாமா.
சாமியே உன் வாயை கட்டி போட்டுடுச்சு பாத்தியா? நான் மட்டும் வாயை திறந்து பேசியிருந்தா என்ன இருக்கு தெரியுமா? தெரியண்டி, நீ வாயை திறந்திருந்தா கதை முதல் எபிசோட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். மாவனே, எத்தனை நாள்ல இழுப்பீங்க? சரவண மீனாட்சிக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு இந்த தடவை பிளான் பண்ண மாதிரி பண்ணிடுறா. அக்கா, அப்பா கிட்ட அந்த பார்லர் விஷயம் பத்தி பேச சொன்னல, பேசிட்டியா? பார்லர் விஷயமா? நான் கூட உன்னை அன்னைக்கு கேட்க சொன்னல. வாங்க போற. ஏற்கனவே வீட்ல ஏகப்பட்ட செலவு, இதுல பார்லருக்கு 5000 ரூபாய் வேணுமா உனக்கு? அக்கா, எவ்வளவோ பண்றீங்க, பொண்ணோட தங்கச்சி அழகா இருக்கிறதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ண கூடாதா? ஏய், அந்த 5000 கேட்டது உனக்கு மட்டுமா? எனக்கும் சேர்த்து இல்லையா? சேச்சே, நீ அழகா இருக்கணும்னு கவலைப்பட வேண்டியது அத்தான். அந்த செலவெல்லாம் அவர்தான் பாத்துக்கணும். ஓ, அப்படியா? மீனாட்சி, லக்ஷ்மி, வாடி. என்ன கல்யாண பொண்ணு, எங்களை எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிற? ஜங்ஷன் வரைக்கும் வந்து கல்யாண கார்டு வச்சிருக்க, ஏன் வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணல? வாங்க போற. எத்தனை வாட்டி போன் பண்றது? நானும் அப்பாவும் செவ்வாய்க்கிழமை குறுக்கு துறையில இருந்துகிட்டு மாத்தி மாத்தி உனக்கு போன் பண்ணோம், நீ போனை எடுக்கவே இல்ல. சாரிடி. உன் மிஸ்டர் கால் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. சரி, உள்ள வா. எதுக்குடி இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? இல்லடி, கல்யாணம் ஆகி போயிட்டா அப்புறம் நினைக்கிறப்பெல்லாம் வந்து உன்னை பார்க்க முடியாதுல்ல, அதான். எதுக்கு தேவையில்லாம புடவை அது இதுன்னு செலவு பண்ணிட்டு இருக்க? உன் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வராதா? இது ஒன்னும் அவர் காசுல வாங்கல, 2000 ரூபாய் சீட்டு போட்டிருந்த, அதை எடுத்துதான் வாங்கிட்டு வந்திருக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டி, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? உனக்காக இது கூட செய்யலனா எப்படிடி? என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்னடி, எதுக்கு இப்படி தயங்குற? இல்ல, சரவணன் என் கல்யாணத்துக்கு 10 பவுன் நகை கொடுத்து ஹெல்ப் பண்ணுச்சுல்ல. ஆமா, அதுக்கு என்ன? திருப்பி கொடுத்துட்டீங்கல்ல? இல்ல மீனாட்சி. என்னடி சொல்ற? ஆமா, அத குடுக்கல. ஏண்டி? வீட்ல அவங்க கிட்ட கேட்டா உங்க அப்பா போட வேண்டிய நகை தானே, அவரையே கொடுக்க சொல்லுன்னு சொல்றாரு. எங்க அப்பா கிட்ட கேட்டா அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, நீங்க தான் இனிமே பாத்துக்கணும்னு சொல்றாரு. ஏண்டி, அநியாயம்டி. ஆபத்துக்கு ஹெல்ப் பண்ணா அதை திருப்பி கொடுக்கணும்ல? உங்க அப்பா அன்னைக்கு அவன் கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே அழுதாரு. என் மானத்தை காப்பாத்தின சாமி அது இதுன்னாரு. இப்ப என்ன வந்துச்சு? சரி, அவரை விடுடி. ஃப்ரெண்டு கல்யாணம் நடக்கணும்னு தானே சரவண ஹெல்ப் பண்ணா. உன் புருஷனாவது அதை யோசிக்க வேண்டாமா? ஆபத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஃப்ரெண்டுக்கு இதான் அவன் பண்ற மரியாதையா? அவெல்லாம் மனுஷனாடி. தப்பு தாண்டி, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவரு கேக்குற மாதிரி இல்ல. சரவண அதுக்கு ஒண்ணும் சொல்லலையா? ஒரு தடவை கேட்டுச்சு, அதுக்கப்புறம் அண்ணன் அதை பத்தி பேசவே இல்ல. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? 4 நாள் முன்னாடி எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவையும் அவருக்கு 3000க்கு பேண்ட் ஷர்ட்டும் வாங்கி அனுப்பி அண்ணன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு இருக்கு. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. புஸ்தகத்துல எவ்வளவோ நல்லவங்களை பத்தி படிச்சிருக்கேன், ஆனா நேர்ல நான் பார்த்தது அண்ணன் ஒருத்தரை மட்டும்தான். அவரை ரொம்ப நாங்க சங்கடப்படுத்திட்டோம், மன்னிச்சுக்கடி. நான் கல்லடு குறிச்சி அதிசயமா இருக்கு. அரை மணி நேரத்துக்கு ஒரு அடி போன் அடிக்கிறா.
ஏய் என்னடியாச்சு? ஏய் என்னடியாச்சு? இங்க லக்ஷ்மி வந்திருந்தா. ஓ அண்ணன் நல்லவரு வல்லவருன்னு சர்டிபிகேட் கொடுத்தாளா? சாரிடா. நீ எதுக்கு சாரி சொல்ற? இல்ல, எனக்காக தானே நீ அந்த நகையை கொடுத்து ஹெல்ப் பண்ண. ஏய் அதெல்லாம் ஒரு மேட்ரா? அந்த சமயம் இருந்துச்சு கொடுத்தேன். அப்படி கொடுத்ததுனால தானே உனக்கும் என் மேல இருந்த கோவம்லாம் போய் பாசம் வந்துச்சு. சரவணா, சுப்பா இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கா. அப்ப கூட ஏன்டா அவன் மேல கோவப்படல? மீனாட்சி, சுப்புவோட கல்யாணத்துக்கு மட்டும் நான் வராம இருந்திருந்தா இப்படி ஒரு பொண்டாட்டி என்ன கிடைச்சிருப்பலா? அதனால்தான் அவன் என்ன பண்ணாலும் போடான்னு விட்டேன். அவன் கல்யாணத்துக்கு நீ வரலனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருப்போம். என்ன சொல்ற? எங்கேயோ மெட்ராஸ்ல இருந்து என்ன தேடி கல்லடக்குறிச்சிக்கு வந்து இவ்ளோ பிரச்சனை, இவ்ளோ கலாட்டா பண்ணி இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்திருக்கோம்னு சொன்னா இது சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. சாமி, கடவுள், இல்ல எழுதி வைக்கப்பட்ட விதி, இப்படி ஏதோ ஒன்னதான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. மீனாட்சி, ஆமாடா, என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் நீதான். அது ஒவ்வொரு சமயம் நீ உணர்த்துறப்பவும் உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு எனக்கு பயமா இருக்கு. இதே தாண்டி நானும் யோசிக்கிறேன். உன்னை முதல்ல பார்த்தேன் பாரு, அந்த செகண்ட் எனக்கு தெரிஞ்சிடுச்சு கடைசி வரைக்கும் நீதான் என் கூட வரப்போறேன்னு. I love you, மீனாட்சி. I love you, சரவணா. I love you, I love you, I love you, I love you. Me too, me too, me too, me too. சார், கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். உங்களை நிச்சயம் நான் எதிர்பார்ப்பேன். யாரு நீ? எங்களை எதிர்பார்க்கறியா? நாங்கெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே கல்யாணத்தை கல்லிடை குறிச்சில கொண்டு போய் வச்சிருக்க. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். ஓ, சந்தோஷப்படுறியா? அப்படின்னா நான் கண்டிப்பா வருவேன். வரதான் வரீங்க, ஏதாச்சும் gift வாங்கிட்டு வாங்க. எங்க பிரசன்ஸே பெரிய பிரசன்டேஷன் சரவணா. முதல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பீச் ரெடி பண்ணணும். தேங்க்ஸ் சார். நீ இந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுல இருந்து இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றங்கிறது தான் இந்த ஸ்பீச். நீ லவ் பண்ண பொண்ணுங்க, உன்னை லவ் பண்ண பொண்ணுங்க, நீ வெட்டி விட்ட பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் சவுண்ட் பைட் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்க. அதை எல்லாத்தையும் போட்டு காட்டி அசத்துறோம். பசங்க வேற நல்லா குடிச்சிட்டு கல்லிடை குறிச்சில பெரிய மீச வச்ச 4 பேர்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு பிளானிங் கூட இருக்காங்க. அது எதுக்கு சார்? இவ்வளவும் பண்ணிட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லனா நல்லா இருக்காதுல்ல? தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. இந்த கார்டு கொடுத்த மேட்டரை இத்தோட மறந்துருங்க. ஏதோ பாலகிருஷ்ணா படத்துக்கு கிளைமாக்ஸ் பண்ற மாதிரி பண்றீங்க. ஏய் சரவணா, சரவணா, ஆளவுரா சாமி. என்னடா சொல்றாரு அந்த ஆளு? நம்மள போட்டு தள்ளுறதுக்கு பெரிய பிளானே வச்சிருக்கான அந்த ஆளு. ஏண்டா இவங்க எல்லாம் யாமினி கையால பப்ஸும் கேக்கும் தின்னவங்க. ஏற்கனவே யாமினியை லவ் பண்ணிட்டு மீனாட்சியை கல்யாணம் பண்றேன்னு ஸ்டொமக் ஃபயரிங்ல இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு கார்டெல்லாம் தேவையா? ஏன்டா சனியனுக்கு மிஸ்ட் கால் கொடுத்து சட்டப்பையில வச்சுக்கிற? இப்பதான் யாமினி ஆபீஸ்க்கே வரது இல்லையே. ஒருவேளை வந்துட்டானா? வராதன்னு சொல்லி வச்சிருக்கேன். இவங்க யாராவது அவளுக்கு போன் பண்ணி போட்டு கொடுத்துட்டானா அப்ப மாட்டு வேலை. புது நம்பரு யாருக்கும் தெரியாதே. ஒருவேளை நம்பரை கண்டுபிடிச்சு அடிச்சிட்டா ஒன்னு அடிப்பேன். அவன் நம்பர் எனக்கு அப்புறம் உனக்கு மட்டும்தான் தெரியும். அவனை யாருக்காச்சும் நம்பர் கொடுத்தா செத்தடி. மச்சி, நான் அப்பெல்லாம் பண்ணுவேன்டா. உனக்கு பண்ணுவடா, பண்ணுவ. ஒரு சீப் விளம்பரத்துக்கு பண்ணுவ. அதனால தானே சொல்றேன். சரிடா, வேணும்னா எல்லார்கிட்டையும் கார்டு கொடுக்கும் போது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படி சொல்லி கொடுக்குமா? ஆமாடா, கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துருங்க, ஆனா யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களா கார்டு? நீ வாய மூட்டுரு, அது போதும். யாமினி 2 நாள்ல பெங்களூர் கிளம்புறா. 15 நாள் ஏதோ வாய்ஸ் ட்ரைனிங்கா. அவ வரமாட்டா. அவ வர்றதுக்குள்ள மேட்டர் முடிச்சிடலாம். மேட்டரா? அட்டிங் கல்யாணத்தை முடிச்சிடலாம்டா சகுனி. கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் காலைல வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். பிளான்லாம் நல்லா தான் இருக்குது. நீ என்னமோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிடுறேன்னு தோணுது. அவ பாதிலே வந்து நிப்பான்னு யாரா எதிர்பார்த்தா?
2-3 நாள் சமாளிச்சா போதும், அப்புறம் ஓகே தான். அது வரைக்கும் அவன் ஆபீஸ் பக்கம் எட்டி பார்க்காம இருக்கணுமேடா. வரமாட்டாடா. எப்படா சொல்ற? யாமினியை பத்தி எனக்கு தெரியும்டா. யாமினியை பத்தி மட்டுமாடா, எல்லா பொண்ணுங்களையும் பத்தி PhD பண்ணி வச்சிருக்கேடா. வா கிளம்பலாம். ஓய மூடிட்டு வா, வேலை செய்யற இடம். ஷாரா, என்னோட வெட்டிங் கண்டிப்பா வந்துடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். You too. வந்துறோம். ஆல் தி பெஸ்ட். Thank you. கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் போதாது, கிஃப்டோட வரணும். ஓகே ஓகே. வெறுங்க ஆட்டிட்டு வந்துறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கார்டு கொடுத்துட்டு இருக்க? அது இந்த கிரீட்டிங் கார்டு. கிரீட்டிங் கார்டா? இல்ல, விசிட்டிங் கார்டு. கொஞ்சம் பெருசா அடிச்சிட்டோம், அவ்வளவுதான். என்னடா உளறீங்க? இது ரேஷன் கார்டு. ஷா, பயங்கரமா ஜோக் எல்லாம் பண்ற. ஜோக்ல யாமினி, இது சீரியஸ். டேய், என்ன கார்டுடா? கல்யாண கார்டு. பார்த்தா எனக்கும் அப்படித்தானே தெரியுது. உண்மையை ஒத்துக்கோ, இது கல்யாண கார்டு தானே? ராஸ்கல், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. இல்ல யாமினி. நீ பேசாத. ஃப்ராட் ராஸ்கல். நான் ஊர்ல இருந்தப்போ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? எனக்கு வர கோவத்துக்கு. யாமினி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? உனக்கு கல்யாணம் ஏன்டா என்கிட்ட சொல்லல? என்னையாட பாக்குற? அவளை பார்த்து பதில் சொல்லிட்டா. அவ கேக்குற நியாயம் தானே? ஏன்டா சொல்லல? நானா சொல்லல. ஐயோ, பின்ன நானா சொல்ல? ஏன்டா அதுக்கு அடிக்கிற? பருப்பு சாப்பிட ஒருத்த கேஸ் ட்ரபிள் எனக்கா? ஷா, இத உன்கிட்ட இருந்து நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. நான் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. டேய், பேசாதடா. ஊர்ல இருந்து 4-5 தடவை போன் பண்ணல, சொன்னியா நீ? நீ எதுக்குடா தலையாட்டுற? தப்பு பண்ணவன் சைலண்டா நின்னுட்டு இருக்கான், நீ என்னவோ தப்பு பண்ண மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் தெளிவா புரியுது உனக்கு, ஆனா அது மட்டும். வாயை திறக்காத. ஒரு வார்த்தை சொல்லிருப்பியா? அன்னைக்கு என்ன பார்த்த போதா சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? ஏன்டா சொல்லல? எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்டா வேற யார கேட்பாங்க? இவ்ளோ சீப்பா நீ பிஹேவ் பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஷா. ஐ அம் ரியலி டிசப்பாயிண்டட். ஒரே ஒரு தடவை இந்த காடை வாங்கி பார்த்தேனா என்ன பத்தி இப்படி பேச மாட்டே நீ. ராஸ்கல், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உன் காடை வாங்குவலவ அவ மானஸ்திடா. அவ சுண்டு வரலால கூட உன் காலை தொட மாட்டடா, தெரிஞ்சுக்க. ஏமா இவ்வளவு நேரம் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கீங்க? புலி மூட்டை மாதிரி சும்மா உட்காந்துருக்க, சொல்லுமா. ஏய், நீ பேசாத. இது எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனை. ஆனாவசமா நீ வாயை திறக்காத. ஆமா, உண்மை தெரிஞ்ச யாருமே வாயை திறக்காதீங்க, விளங்கிடும். ஏய், நீ முதல்ல கிளம்பு 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 கிளம்பு. முதல்ல இடத்த காலி பண்ணு. யாமினி, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு யாமினி. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. கல்யாணம் தானே? கல்யாணம் தான். ஐயோ, அரைகுறையா கேட்டுட்டு அரை செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கிறானே. இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கவே உள்ள ஏஜமா. இதை இப்படியே விட்டா சரி வராது. இரு இரு. ஐயோ, யாருக்கு போன் பண்றான்னு தெரியலடா. ஹலோ, ஷா அப்பா தானே? ஐயோ, அப்போடா நீ. எனக்கு ஒண்ணு வந்துடும். அடம் பிடிக்காதடா, ஒரு 5 நிமிஷம் கொடுத்துக்கடா. சார், உங்க பையன் யாருக்குமே தெரியாம யாரையோ கல்யாணம் பண்ண போறா சார். ஆமா சார், கார்டு அடிச்சு ஆபீஸ் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கான். என்னது, உங்களுக்கும் சொல்லலையா? உடனே போன் பண்ணி அவனை என்னன்னு கேளுங்க சார். சீ, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? சரோ, உடனே வா, நம்ம இங்க இருந்து போலாம். எனக்கு மூடி அப்செட் ஆயிடுச்சு. வாமா வாமா போலாம், போலாம் போலாம். போறதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போறேன். அதெல்லாம் வேணாம், வா போலாம். கேளு கேளு, இப்பயாச்சும் கேட்டு தொலை. ஏன் சரவண, தளபதி படத்துல தேவான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னோன்னு எல்லாருக்கும் புரிஞ்சு. இங்க சரவணன்னு நான் காட்டு கத்துனாலும் எவளுக்கும் புரிய மாட்டேதே.
சீ தூ போடா போலாம் வாசர போலாம் போலாம் நீங்க தாண்டா சீ சீ தூ என்ன சீன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணவே கையை பிடிச்சிட்டு போறா பாரு